வா. என்னடா இவ்வளவு லேட்டா வர? ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு. டேய், ஆபீஸ்ல வேலைன்னா அதை நாளைக்கு போய் பார்த்து கூடாதா? நேரத்தோட வீட்டுக்கு வந்துடுடா. நீ வர லேட்டானா மனசு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது இல்ல. நீ சீக்கிரமா வந்துடு, எனக்கு பயமா இருக்கு. உட்காரு ஏம்மா, உட்காரு. உனக்கா பயம்? ஏதோ கேட்கணும்னு கேட்காத, சாப்பிடு. டேய், மத்தியானம் கூட சாப்பிடலடா, ஒரே பசி. அதுக்காக உன்னை பத்தி நான் கவலைப்படலன்னு நினைச்சுக்காத. ஆமா, இந்தா நீ சாப்பிடுறியா? வேண்டாம், நீ சாப்பிடு. ஆமா, ஆ? சங்கீதா சாப்பிட்டாளா? ஆ? சங்கீதா சாப்பிட்டாளான்னு கேட்டேன். உனக்கு என்னமோ ஆயிடுச்சுடா. வர வர நீ சரியாவே இல்ல. ஐயோ, அபிக்கு நல்லபடியா குடும்ப வாழ்க்கை அமையணும்னு சொல்ற, சங்கீதா சாப்பிட்டாளான்னு வந்து விசாரிக்கிற. என்னடா ஆச்சு? இப்பதான் மனுஷனா நடந்துக்க முயற்சி பண்றேன். அது உனக்கு பிடிக்கலையா? ஆ? நீ ரொம்ப நல்லவனா இருக்க முயற்சி பண்ற மாதிரி இருக்கு. வேணாண்டா பாஸ்கரா, நல்லவங்களுக்கு இந்த உலகத்துல இடமே இல்ல, நீ புரிஞ்சுக்கோ. சங்கீதா சாப்பிட்டாளான்னு கேட்டேன். அதுக்கு பதில் சொல்லாம என்னென்னமோ உளறிட்டு இருக்க. அவ அப்பவே சாப்பிட்டு உள்ள போய் படுத்துட்டா. போ, உன்ன போய் உட்கார சொன்னேன் பாரு. இந்த பையன் ஒன்றும் சரியில்லைப்பா. என்னங்க? தூங்கிட்டேன்னு நினைச்சேன். நீங்க சாப்பிட்டீங்களா? ம், சாப்பிட்டேன். ம். குழந்தை தூங்கிட்டானா? ம். நீ இப்படி என்கிட்ட பாசமா பேசுறதும், வெக்கப்படுறதும், அக்கறையா இருக்கிறதும் எல்லாமே எனக்கு புதுசா இருக்கு. நீங்களும் தான் ரொம்ப மாறிட்டீங்க. ஆ. ஆமா, கலா அபிய பத்தி சொல்லிட்டு போனாங்கல்ல, அதெல்லாம் உண்மையா? தெரியல, ஆனா உண்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அபிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சாதான் என் மனசுல இருக்கிற குற்ற உணர்ச்சி குறையும். அபிக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு ஆசைப்படுறீங்க. இந்த விஷயம் உண்மையான விசாரிச்சிருக்கலாம்ல. யார்கிட்ட போய் விசாரிக்க சொல்ற சங்கீதா? அபிகிட்டே விசாரிக்கலாமே. என் மேல இருக்கிற கோவத்துக்கு அவ பதில் சொல்லுவான்னு நினைக்கிறியா? இல்லனா வேற யார்கிட்டயுமே விசாரிக்க முடியாதா? விசாரிக்கலாம், ஆனா அபியோட பர்சனல் விஷயத்துல நான் மூக்க நுழைச்சா அது தப்பாயிடும். நல்ல நோக்கத்துக்காக விசாரிக்கிறதுல ஒன்றும் தப்பில்லைங்க. நான் விசாரிச்சா அபி அப்படிதான் எடுத்துப்பா. அன்னைக்கு கோயில்ல அபி அப்பா கிடைக்க ஹெல்ப் பண்ணீங்க. இப்ப நீங்களும் ரொம்ப மாறிட்டீங்க. இதை கேள்விப்பட்டா அபி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்னை பத்தி அவ எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம். கலா சொல்றது உண்மையா இருந்து அபிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா அதுவே எனக்கு போதும். ஏங்க, நான் ஒன்னு சொன்னா கோச்சிக்க மாட்டீங்கல்ல? சொல்லு சங்கீதா. ஆ, நாளைக்கு நம்ம 2 பேரும் போய் அவங்கள பார்த்துட்டு வருவோமா? யோசிக்காதீங்க. அப்படியே அவங்க கல்யாண விஷயமும் எந்த அளவுக்கு உண்மைன்னு விசாரிச்சுட்டு வரலாம். அபி என்ன பார்த்தா சங்கடப்படுவா, அதான் யோசிக்கிறேன். நானும் தானே உங்க கூட வரேன். நம்ம போயிட்டு வரலாங்க. எனக்கும் அபிய பார்க்கணும் போல இருக்கு. சரி, போலாம். உணர்வுக்கு மதிப்பளிக்கலன்னா உங்களை ஒரு மேல் சேவனிஸ்ட்னு சொல்றான்னு அர்த்தம். அப்போ உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுக்க தெரியாத ஆளுன்னா நீங்க ஒரு ஆம்பளையே இல்லைன்னு அர்த்தம். பாஸ், நேராச்சு, வீட்டுக்கு போலாம்.
பாஸ் என்ன பாஸ் இவ்வளோ சாப்பிட்ருக்கீங்க? பாஸ் போதும் பாஸ், இதுக்கு மேலே சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஓவர் ஆயிடும். Yes, everything is over. பாஸ் நான் அதை சொல்லலை பாஸ், இது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும்னு சொல்ல வரேன். அதைத்தான் நானும் சொல்றேன், you idiot. எல்லாமே ஜாஸ்தியா போச்சு. அந்த உஷா என்னெல்லாம் பேசுறான்னு பார்த்தல? பெரியவளா அவ? Who the hell is she, man? அவ யாரு? ஒரு சாதாரண பொம்பளை. Very, very ordinary girl from a very, very ordinary family. இன்னைக்கு மீடியாக்காரங்க பேட்டி எடுக்கிறாங்க, இன்டர்வியூ எடுக்கிறாங்க. கிரே, அந்த பொசிஷனுக்கு கொண்டு வந்தது யாரு? இந்த ஆதிய மேரேஜ் பண்றதுக்கு அப்புறம் தானே அவ இவ்வளவு பெரிய ஆளானா? Because she's Adi's wife. Do you understand that? அதனால தான் அவகிட்ட கேள்வி கேட்கறாங்க. அவ என்னன்னா என்ன டேமேஜ் பண்றா? என் ரெபுடேஷனை டேமேஜ் பண்றா. Bloody nonsense. பாஸ் நீங்க ரொம்ப அப்செட்டா இருக்கீங்க, வீட்டுக்கு போய் தூங்கலாமே, நாளைக்கு பேசிக்கலாம் பாஸ். பாஸ் நீங்க குடிக்கிறத முதல்ல நிறுத்துங்க பாஸ். ஓத வாங்குற ராஸ்கல், நீ ஓத வாங்குவ. எனக்கு ஆர்டர் பண்றியா நீ? இல்ல பாஸ், அப்படிலாம் இல்ல பாஸ். Shut up. Shut up. Will you shut up? உஷா தான் என்ன மதிக்கலனா நீயா நான் சொல்றது கேளுடா ப்ளீஸ். என்ன மதி? எஸ் பாஸ், நீங்க சொல்லுங்க பாஸ், சொல்லுங்க. இறையவை ஏண்டா ஏண்டா உஷா இப்படி எல்லாம் பண்றா? திமிரு எல்லாம் ஜாஸ்தி ஆயி போச்சு. ஆணவம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அகம்பாவம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. முன்னாடி அவ ஃபேமிலி கொஞ்சம் கஷ்டத்துல இருந்துச்சு. ஆனா இப்போ அவளோட பேரண்ட்ஸ்க்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்துருச்சு. கையில காசு இருக்கு, சொத்து இருக்குங்கிற திமிர் வந்துருச்சு அவளுக்கு. அது மட்டும் இல்ல, கூடவே அந்த தொல்காப்பியன் வேற இருக்கானா? ஆமா பாஸ் இருக்கான். அந்த தொல்காப்பியன் எங்க இருக்கானோ அந்த இடம் உங்களுக்கு எதிரா முழுசா திரும்பி. ஆமா கரெக்ட். இப்போ சொன்னியே அது 100க்கு 100 உண்மை. அவ இருக்கா. சோ உஷா ரொம்ப ரொம்ப ஆணவத்துல இருக்கா. டேய் கிரி, அவளுக்கு எதிரா நான் எதுவுமே பண்ண முடியாத ஐட்டம்டா. அவன் bloody useless guy man. I'm a useless. I'm a useless. Useless. பாஸ் பாஸ் என்ன பாஸ் நீங்க இப்படி கண்கணங்களாமா? பாஸ் ப்ளீஸ், Useless. நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. என்னடா பண்ண சொல்ற? அவளை நான் எதுவுமே பண்ண முடியாது இருக்கேனே. பாஸ் நீங்க ஃபீல் பண்றது பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ். பாஸ் நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க பாஸ், நான் உங்க எல்லாரையும் உண்டு இல்ல. டேய் டேய், என்னாலே ஒன்னும் பண்ண முடியலடா. உன்னால எதுவுமே பண்ண முடியாதுடா. இல்ல பாஸ். கிரி கிரி, என்ன பாஸ்? நானே நேரம் வரும்போது உனக்கு சொல்றேன்டா. இப்போதைக்கு நீ எதுவுமே பண்ணாதடா, எதுவுமே பண்ணாத. நான் சொல்றது மட்டும் செய்டா. சரிங்க பாஸ், நீங்க சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும், நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. எனக்கு ஒரு ட்ரிங்க் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுறா. பாஸ் வேண்டாம் பாஸ், ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும் தோணுது பாஸ். ப்ளீஸ் டா, நான் சொல்றது நீ அட்லீஸ்ட் கேளுடா. போடா போ, ஒரு ட்ரிங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுறா. ப்ளீஸ் கிரி, ப்ளீஸ் டோன்ட் இரிட்டேட் மீ. காஷ். சொல்லுங்க மகேஷ். என்ன சொல்ல போறேன்னு உங்களுக்கு தெரியாதா? ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்தபோது என்ன சொன்னேனோ அதை தான் சொல்ல போறேன்.
என் வாழ்க்கையோட முடிவு கல்யாணத்துல தான் இருக்குன்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்ல மகேஷ். இதே முடிவா நினைக்கிறீங்க? ஒரு நல்ல தொடக்கமா நினைச்சுக்கங்க. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் தான் எல்லாமேன்னு ஏன் நினைக்கிறீங்க? பொண்ணுக்குன்னு இல்ல, ஆண்களுக்கு கூட திருமணம் அவசியம். அப்படிதான் நான் நினைக்கிறேன். எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறாங்க. அது கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு. உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் மேரிட் லைஃப் முடிஞ்சு போச்சுல்ல, அதனால இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கங்க. மகேஷ், நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட். மனுஷங்களோட மனசை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். எஸ். இப்ப நம்ம டிராவல் பண்ற ஒரு பஸ்ஸோ இல்ல காரோ இல்ல ஒரு 2 வீலரோ அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னொரு ஸ்பேர் பார்ட்ஸை மாத்துவோம். அதுக்கப்புறம் அந்த வண்டியை யூஸ் பண்ணுவோம். திரும்ப திரும்ப ஸ்பேர் கெட்டு போகுது. நம்ம ஸ்பேர் பார்ட்ஸை மாத்தி மாத்தி பல வருஷங்கள் அந்த வண்டியை யூஸ் பண்ணுவோம். ஆனா ஒரு மனுஷனுக்கு அவனோட கல்யாண வாழ்க்கை தோத்து போச்சுன்னா இன்னொரு கல்யாண வாழ்க்கைய உடனே அவன் ஏற்படுத்திக்கிறது இல்ல. என்ன காரணம்? ஏன்னா அது மனசு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், உணர்வுகள் எண்ணங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இதான் இயந்திரங்களுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற வித்தியாசம். கரெக்ட். யூ ஆர் கரெக்ட். அபி, யூ ஆர் 10% கரெக்ட். மனசு ரொம்ப முக்கியம். அதோட எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மனசையும் அந்த எண்ணத்தையும் புரிஞ்சுக்கிட்ட ஒரு நபர் வந்தா அவரை வாழ்க்கையில ஏத்துக்கலாம்ல. இப்போ கல்யாண வாழ்க்கையில தோத்து போன ஒருத்தங்க ஏன் உடனே இன்னொரு கல்யாண வாழ்க்கைய யோசிக்கிறது இல்ல? பயமா? இல்ல, தன்னோட மனசையும் தன்னோட உணர்வையும் புரிஞ்சுக்கிட்ட இன்னொரு நபர் கிடைப்பானாங்கிற சந்தேகம். நான் உங்க மனசை புரிஞ்சுக்கிட்டேன், உங்க உணர்வுகளை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நான் சாதாரண நபர் இல்ல, ஒரு சைக்காட்ரிஸ்ட். நீங்க தானே சொன்னீங்க? நான் சொன்னது இல்ல என்ன? அபி, இப்போ நம்ம உணர்வுகளை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா குறுக்க வேற எந்த சக்தியும் வர முடியாது. யாரை பார்க்கணும்? அபி மேடம். மேடம் வர சொல்லிருக்காங்களா? சார் வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி? நல்லா இருக்கேன் சார். ஏமா பாஸ்கர் சார் தெரியாது உனக்கு? சாரி சார், நான் புதுசு. அபி மேடம் உள்ளதா இருக்காங்க, நீங்க போய் பாருங்க சார். தேங்க்யூ. ஏன் அங்கே நிக்கிறீங்க? வாங்க. இல்ல, என்ன பார்த்தா அபி சங்கடப்பட சான்சஸ் இருக்கு. நான் இங்கே இருக்கேன், நீ போயிட்டு வா. இல்லைங்க, உங்களை பார்த்தா அபி சந்தோஷப்படுவாங்க. வாங்க. சொன்ன கேளு சங்கீதா. அவ பார்வையில என்ன இன்னும் பழைய பாஸ்கரா தான் பாப்பா. சரியா வராத போ. அந்த பார்வையை மாத்தணும் தான் நான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். வாங்க வாங்கண்ணா. உங்க அம்மாவோட விருப்பம் இதுதான். உங்க வீட்டுல உள்ள ஒவ்வொருத்தரும் இதைத்தான் விரும்புறாங்க. இந்த வாழ்க்கை நிச்சயமா உங்களுக்கு வெற்றிகரமா அமையும். கொஞ்சம் யோசிங்க. எக்ஸ்கியூஸ் மீ அபி. வாங்க வாங்க. வாங்க ப்ளீஸ். உட்காருங்க. தேங்க்ஸ். உட்காருங்க மகேஷ், உட்காருங்க. அபி, நீங்க ஏதோ தனியா பேசிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் சங்கீதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அபி, பாஸ்கர் இப்ப முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டாரு. ஏய், இப்ப அதெல்லாம் உங்ககிட்ட கேட்டாங்களா? என்ன விஷயம் பேசணுமோ அதை மட்டும் பேச வேண்டியது தானே. நான் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமும் சங்கடமும் கொடுத்துருக்கேன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இருக்கலாம், ஆனா ஒரு மனுஷன் எல்லா நேரத்திலயும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. காலமோ சூழ்நிலையும் எப்பேற்பட்ட மனுஷனையும் மாத்திடும். இப்ப இவர் ஒரு நல்ல மனுஷனா இருக்காரு, எனக்கு ஒரு நல்ல கணவரா நடந்துக்கிறாரு. அடிப்படையில நல்லவரா இருந்தா தானே இதெல்லாம் சாத்தியப்படும். எனக்கு இவரோட அன்புல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறதா தெரியல.
ஒருவேளை இதெல்லாம் நடிப்பா இருந்தா குறைஞ்சபட்சம் தன்னை நம்பணும்னாவது நடிப்பார்ல. ஆனா இவர் அப்படி இல்ல. கோவம் வந்தா எக்ஸ்ட்ரீமா வரும், இறங்கி போனா ஒரேடி இறங்கி போயிடுவாரு. இதுதான் இவரோட கேரக்டர். இதெல்லாம் பார்த்து இப்பதான் இவரை நல்லா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்படி ஒண்ணு நடந்தா அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம், அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம். ஆனா அதே சமயத்துல நீங்களும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம். உங்களுக்கும் மகேஷ்க்கும் கல்யாணம் நடக்க போறதா கேள்விப்பட்டோம். ஆக்சுவலா அதை விசாரிக்கணும்னு தான் வந்தோம். ஆனா அதுக்கு அவசியமே இல்லாம போயிடுச்சு. நீங்க 2 பேரும் இங்க பேசிட்டு இருந்ததை பார்த்தாச்சு. அபி, உன் வாழ்க்கையை நான் கெடுத்துட்டதா எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துட்டே இருக்கு. மகேஷ் உனக்கு ரொம்ப பொருத்தமானவர். அவரோட உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா என் குற்ற உணர்ச்சியிலேருந்து நான் விடுபட்டுருவேன். சாரி மகேஷ், ஓகே. என்னை பார்த்ததும் உங்களுக்கு பழைய சம்பவங்கள்லாம் ஞாபகம் வந்திருக்கும். பார்த்த நிமிஷத்துலயே அடிக்கணும்னு கூட தோணிருக்கும். சேச்சே, அப்படிலாம் ஒன்றும் தோணல பாஸ்கர். அப்படி தோணிருந்தாலும் தப்பு இல்லையே. நான் உங்ககிட்ட அந்த அளவுக்கு மோசமா நடந்திருக்கேன். சில சமயம் அதை பத்தியெல்லாம் யோசிச்சு நிறைய வருத்தப்பட்டிருக்கேன். எனிவே, இனிமே நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். கண்டிப்பா. அபி, இந்த கல்யாண விஷயம் உண்மைதானே? என்ன கேள்விங்க இது? உண்மையா இருக்கிறதுனால தானே 2 பேரும் மறுத்து ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்காங்க. அதை வச்சு நாமளே புரிஞ்சுக்க வேணாமா? அபி, உங்க கல்யாணத்துக்கு எங்களுக்கு கண்டிப்பா இன்விடேஷன் வைக்கணும், மறந்துடாதீங்க என்ன? கவலைப்படாதீங்க, முதல் இன்விடேஷனே உங்களுக்கு தான். சங்கீதா, ஓகே ஓகே, புரியுது. நாங்க இப்ப கிளம்புறோம். என்ன புரியுது? உட்காருங்க ப்ளீஸ். இல்ல, நீங்க 2 பேரும் மனசு விட்டு தனியா பேசணும்னு நினைப்பீங்க. அந்த சமயத்துல நாங்க எதுக்கு நந்தி மாதிரி குறுக்க நிக்கணும்? நாங்க கிளம்புறோம். அப்படி எதுவும் இல்ல, இன்னும் கொஞ்ச இல்ல, நேரம் உட்காந்து. நாங்க வரோம். ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், என்ன இன்னும் பழைய பாஸ்கரா பார்க்காதீங்க. கல்யாணத்தை தள்ளி போடாம சீக்கிரமா முடிச்சிட்டு. ஷூர். கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். வரேன். வரோம். பை. அபி, உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு ஒரு டைம்ல இந்த பாஸ்கர் வந்து என்ன மிரட்டினாரு. ஆனா இப்போ அந்த பாஸ்கரா இது? சரி அபி, நம்ம கல்யாண விஷயம் பாஸ்கர் வீடு வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. எல்லாருமே அதை ஒத்துக்கிறாங்க. ஆனா நீங்க இன்னும் உங்க முடிவை சொல்லல. என்ன சொல்லணும் மகேஷ்? சம்மதம்னு ஒரு வார்த்தை. அது மனசு சொல்லணும் மகேஷ். எப்ப சொல்லும்? அது சொல்றப்ப சொல்லும்.